வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோ அப்பப்போ அப்டேட் பண்ணியிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த ஒரு டைம் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம், செமையாக இருந்துச்சு. நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ண முடியாத சின்ன சின்ன ஆசைகள் அங்கே அப்பப்போ நினைக்கிறப்போ உடனே பண்ணலாம் அப்படின்ற. ஆக்சுவலாக எங்கள் சித்தப்பா பொண்ணு பவெல்லாம் நிமிஷாவுக்கு செம கம்பெனி, 2 பேருக்கு ஒரே ஏஜ் தான். செமையாக என்ஜாய் பண்ணாங்க. 1 இயர் என்னவோ தான் டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இவ்வளோ நாள் அவள் சத்தியமங்கலம் அந்த சைடு இருந்தால், இந்த வருஷம் தான் ஊரில் வந்து செட்டில் ஆனாங்க. ஃபுல்லாக அவளும் இவளும் செம்ம கம்பெனி, நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபுல்லாக. நானும் அவங்க கூட சேர்ந்து அப்பப்போ அவங்க ஐஸ்கிரீமு, வண்டி ட்ரிப்பு அப்படின்ட்டு அண்ணன் பசங்க இருந்தாங்க. எல்லோரும் செம்ம என்ஜாய்மெண்ட். 1 by 1 சொல்லணும், அவ்வளோ நல்லா இருந்தது. என்னடி எல்லாம் ஃபஸ்ட்டு 2வது எந்திரிச்ச ஆர்டரு, ஃபஸ்ட்டு 2வது அடுத்து அது 3 அது நிமிஷம். இந்த ஹோல் ட்ரிப்பு அடிக்கடி படத்துக்கு போவோங்க வெக்கேஷன்லனா. ஆனால் 3 months இருந்தோம். ஒரே ஒரு மூவி தாங்க, அதுவும் ஏதோ 3D மூவி, ஹாலிவுட் பசங்களுக்காக, குட்டி பசங்களுக்காக ஹாலிவுட் டப்பிங் மூவி அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. செம்ம ஜாலியாக தான் இருந்தது. குட்டீஸோட எனக்கு என்னமோ அந்த படம் இதெல்லாம் இல்லை, எல்லோரும் கேங்காக சேர்றோமா, என்ஜாய் பண்ணுறோம். தம்பி மனோஜ், சாந்தினி எல்லாம் அவங்க குட்டீஸோட செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நாள் எல்லோரும் ஒரே காரில் போயிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி. ஆக்சுவலாக படம் நல்லா தாங்க இருந்தது. எல்லாம் 3D கிளாஸை போட்டுட்டு உட்காந்து குட்டீஸ்லாம், அதுவும் என் தங்கச்சி பையன், என் தம்பி பையன் ரொம்ப சீரியஸாக அப்படியே அவ்வளோ இதுவாக பார்த்துட்டு இருந்தாங்க. திரும்பி காரில் வரும்போதே பின்னாடி வருது அது, அந்த அனிமல் அந்த இதெல்லாம் வரும், அது வருது இது வருது, ஷூட் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இது ஒரு பயங்கரமான நல்ல மெமரிங்க. ஏதோ ஃப்ரைடே நினைக்கிறேன், என் அம்மா குக் பண்ணுறக்காக ஏதோ ஒன்று போய் பறிச்சிட்டு வர சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த தோட்டத்தில் இலையா என்னன்னு தெரில, ஏதோ ஒன்று பறிச்சிட்டு வந்தோம். நான் பாட்டில் கீழே பார்க்காம போயிட்டு பறிச்சிட்டு வந்தேன். இவர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே போயிட்டு பறிச்சிட்டு வந்தேன். எங்கள் திட்டின்னு பார்த்தா பெரிய நீளமாக ஒன்று கிடக்கு. என்னென்னு பார்த்தா பச்சை பாம்பு. ஆக்சுவலாக கவனிக்கவே இல்லை, இவ்வளோ நீளமாக பச்சை பாம்பு இருக்குமா, அதுவும் இவ்வளோ பெருசா அப்படின்னு ரொம்ப பார்த்தோன்னே பயந்துட்டேங்க. ஐயோ எனக்கு பச்சை பாம்புனா சும்மாவே அலர்ஜி, அது ஏதோ பறக்கணுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இவரை கட் பண்ணிட்டு நான் வீடியோ எடுத்தேங்க. ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. குட்டீஸ் தமிழ் கற்றுக்கலான்னு சித்தியோட ஸ்கூலில் 1 hour 2 hours பர்மிஷன் கேட்டு கொண்டு போய் விட்டேங்க. விடும்போது தங்கச்சி பசங்களையும் பால்வாடியில், அதாவது ப்ளே ஸ்கூல் மாதிரி அதில் கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அவளையும் கூட பசங்களை விட்டுட்டு அங்கே விட்டுட்டு அவங்க கூட ஸ்கூலில் ஒவ்வொருல கிளாஸ்லையா அந்த பால்வாடியில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. ஆனால் அவங்க முழுசாக கண்டினியூ பண்ணதான் இல்லை. உண்மையிலே அங்கே நல்லா இருந்தது. இங்கே இருந்து கிளம்பும் போது தனுஷாக ஹேர் கட் பண்ணல, அங்கேயும் கட் பண்ணல, ஒரு மாதிரி சீவி ப்ராப்பராகவும் தெரிய மாட்டாங்க. போகும்போது வித்தியாசமாக போவேன். சரின்னு அங்கே ஒரு சலூனுக்கு போனேன், நேச்சுரல்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணால் 100 rupees எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. சரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ப்ளோ ட்ரை மாதிரி போட்டு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு 200 rupees கொடுத்து ஹேர் கட் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிட்டு வந்தாங்க. அது கூட வித்தியாசமாக நல்லா தனுஷாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நானும் வந்தேன். அது கூட எப்பயாவது தான், ஒரு ஐப்ரோ கூட பண்ண முடியாது இந்த ஊர்லலாம், எப்பயாவது தான் போக முடியும். அதுக்கு நமக்கு பாதி நாள் ஆஸ்பத்திரி அங்கே இங்கே ஃபங்க்ஷன் அதுன்னு அலைகிற மாதிரியே இருக்கும். இது ஒரு சின்ன இது, குழந்தைங்கள கூப்பிட்டு போய் அது ஒரு கமிட்மெண்ட்டு தானே. அந்த டைமில் தனுஷாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். மில்லிமீட்டரி அந்த மாதிரி வந்தாங்க, அப்படியே ஒரு மாதிரி ப்ராப்பராக நீட்டாக எடுப்பாங்க. அது எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியாது, ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது நீட்டாக தெரிவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி ஹேர் கட் பண்ணிட்டு போனோம். அவள் நல்லா சலூனில் என்ஜாய் பண்ணான். ஆக்சுவலாக அவங்க கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியான்னு இருக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பாய்ஸ் தான் கட் பண்ணுவாங்க போல். நானுமே இதில் இந்த போன வீடியோலேயே ஒன்று போட்டிருந்தேன், நான் ஐப்ரோ பண்ண போனது நல்லா தான் இருக்கும் சர்வீஸில். அப்படி ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்தோங்க. அப்புறம் ஊரில் எப்போ பார்த்தாலும் ஒரு ரொட்டீன், ஏதோ இந்த காவேரி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையா ஒவ்வொரு வீட்லையா ஏதோ பைப்பு தோன்றேன்னு சொல்லி வீட்டையே தோண்டி ஏரியா ஃபுல்லாக ரோடு அது இதுன்னு வீணாக்கிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் வீட்லேயும் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருந்தேன். எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள தோன்றனி கேட்டை வேறு இது பண்ணி விட்டு உள்ளே ஃபுல்லாக இது பண்ணி சமம் பண்ணாமல் அந்த பைப்பை கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க. வச்சதுக்கு இவங்களுக்கே ஒரு 2 வருஷமாக தண்ணியே வரலையா அந்த காவேரி தண்ணி. எதுக்கு இந்த பைப் வைக்கிறாங்களே தெரில, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்கன்னு என் மாமியாரும் பண்ண சொன்னாங்க.
உள்ளெல்லாம் பண்ணி அதை லெவலே பண்ணாமல் ஒரு மாதிரி அலங்கோலமாக போட்டு போயிட்டானுங்க. அதை பார்க்குறேன்னு அதை பார்த்துட்டு கிடந்தேன். இப்போ இந்த குட்டீஸு இவங்கெல்லாம் போகிறாங்கன்னு என் தங்கச்சி பையன் வந்து குட்டீஸ் சின்னவன் முதல்ல ஸ்கூலுக்கு வந்தான். ஆக்சுவலாக இவங்க டெய்லி எங்கேயோ போகிறாங்கன்னு அழுதுகிட்டே இருப்பான். சரி இவனையும் கூப்பிட்டு போனோம். அவ்வளோ பிரிஸ்காக சந்தோஷமாக அவ்வளோ வேகமாக ஓடினாங்க. அந்த பால்வாடிக்கு போனோடனே அவனே இறங்கி அவனே நடந்து எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குழந்தை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகிறானே, அங்கே போய் அவனே எடுத்து விளையாண்டுட்டு உடனே மிங்கிள் ஆகிட்டான். ஆலியான் யார்கிட்டையுமே பேசவே மாட்டான், அவங்க அம்மாக்கிட்டே உட்காந்துருப்பான். ஆனால் துகிலன் செமையாக என்ஜாய் பண்ணான். பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷமான விஷயங்கள் மாதிரி நிறைய கஷ்டங்கள், ஒரு மாதிரி சேடான, அப்பாவுக்கு திடீர்னு முடியல, மாமனாருக்கு முடியல, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. பயம் இருந்தது மனசில். அதை இப்போ சொல்லும்போது ஓகே எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டாங்க, அதனால தைரியமாக சொல்கிறோம். ஹாஸ்பிட்டல் போனோமாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் டென்ஷனாக பதறி தான் போனோம். அப்புறம் அங்கே போனோன்னே நார்மல் ஆகிட்டோம். அங்கே ஹாஸ்பிட்டலில் செம்ம ஃபெசிலிட்டிஸுங்க, ஃபாரின் மாதிரி நல்லா இருந்தது ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது. ஓகே, அதெல்லாம் ஒரு அனுபவமாக இருந்தது எனக்கு லைஃப்பில். ஒரு மாதிரி படப்படன்னு ஒரு மாதிரி பயந்துட்டேன். எதுவுமே ஃபேஸ் பண்ணுற தைரியமே இல்லாமல் ஆயிடுச்சு. இங்கே வந்து அப்ராடில் இருந்திருந்து அப்படின்னு தோணுச்சு, ஒரு ஃபீல் ஆச்சு. அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் நம்மளுக்கும் ஏஜுக்கான பக்குவம் வந்திருக்கும், எல்லா விஷயத்துக்கும் பதறி இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. எல்லாமே அனுபவம் தானே வாழ்க்கையில். ஊரில் அப்படி தாங்க, சடனாக சேஞ்ச். உடனே ஒரு பெரிய இதில் இருக்கும், அதை பிரேக் பண்ணி வர்றதுக்குள்ளே அடுத்து ஒரு ஃபெஸ்டிவல், அது சாமி கும்பிட்டே ஆகணுன்ற மாதிரி கட்டாயம். அதான் கொடியளவு இருந்தது. அதுக்கப்புறம் எருதுகட்டு, அதுக்கான விரதம், அப்புறம் ஆடு உரித்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு எல்லாரோடையும். அதான் என்ன நடந்தாலும் அது ரொட்டீன். இது இப்பப்போ நடந்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் மாதிரி போயிட்டே இருக்குங்க. அப்படி நல்லா தான் இருந்தது. அன்னைக்கு காலையிலே என் மாமனார் விழுந்துட்டார். அதுதான் அப்புறம் அப்படியே அதுலேயே அது எதுவாக இருந்தாலும் இது இப்பப்போ பண்ணணுன்னா அதை அப்பப்போ பண்ணியே ஆகுன்ற கட்டாயம் மாதிரி. அப்போ சாமி கும்பிட்ட குட்டீஸோட சேர்ந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் நல்லா கிடா வச்சு சாமி கும்பிட்டு பக்கத்தில் மல்லாக்கோட்டைன்னு சின்ன இது ஊருதுங்க. அது கொஞ்சம் தூரம் போகணும், 2 கிலோமீட்டர். அதில் பக்கத்தில் போய் கோயிலில் சாமி கும்பிட போயிருந்தோம். திருவிழா முதல்லாம் போவோம் ரெகுலராக. டீனேஜ்லலாம் கல்யாணம் ஆகிட்டு எப்போயாவது தான் போகிறது. எப்போயா நம்ம அங்கே இருக்கிறதே எப்போயா தானே அப்படின்ற மாதிரி. இந்த ஃபெஸ்டிவ் மனோஜ் போகணுன்னு சொன்னாங்க, குட்டீஸ் எல்லாம் போகணுன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். உண்மையிலே ஜாலியாக இருந்துச்சு. எங்கே நம்ம தனியாக போனாந்தாங்க போர் அடிக்குது. இந்த மாதிரி கேங்காக போகிறது எனக்கு என்னவோ சின்ன வயசுலேருந்து அப்படியே பிடிக்கும். ரொம்ப எல்லா குட்டீஸையும் இழுத்துட்டு போயிட்டு சாமி கும்பிட வச்சுட்டு அவங்களுக்கு அதெல்லாம் விட சாமி கும்பிட்றது கூட கும்பிட்டு அப்படியே நம்ம வந்துடுவாங்க. இந்த டாய்ஸ், இந்த பலூன், இந்த என்ன தான் நம்ம எங்கே வெளியில் போய் நம்ம மாலில் ஷாப்பிங் பண்ணாலும் இந்த திருவிழாவில் ஷாப்பிங்கு, அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தாங்க. நம்மளுக்கு மாதிரி குழந்தைங்களுக்குமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தாங்க. நிறைய மஞ்சள் ரொட்டு அது இதுலாம் இருக்கும். நாங்கள் எதுவுமே பார்க்க மாட்டோம். போய் சாமியை கும்பிட்டு இந்த திருவிழா அந்த அட்மாஸ்பியரை பார்த்துட்டு அங்கே ஏதாவது சும்மா பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு அப்படியே வந்தவங்க. அதுவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற மாதிரி. அப்போ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங். எங்கள் தடவை வந்து எப்போவுமே எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்காங்க. நம்ம எப்பயாவது போகிற நமக்கே இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலாக ஒரு தலைவலி காய்ச்சல்னாலும் ஒருத்தர் டேக் கேர் பண்ணிக்கிறது ஒரு மாதிரி ஒரு அழகான அட்மாஸ்பியர். இதெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இன்னும் எங்கள் ஊர் சைடு அதெல்லாம் அழியாமல் ஒருத்தர் ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், வேறு ஏதாவது விசேஷமாக இருக்கட்டும், ஃபுல்லாமே பேலன்ஸ் பண்ணுறது, அந்த ஒன்றா இருக்குது, அந்த யூனிட்டிலாம் வரவே வராது. அங்கே உள்ளவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியுதான்னு தெரில. நான் இங்கே நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறேன், அவங்களோட பேரண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறேன். நாங்கள் திருப்பத்தூரில் இருக்க போது கூட உண்மையிலுமே சொல்கிறேன், ஏதோ படிக்கிறதுக்காக போனோம் வந்துட்டோம் அப்படின்றது தான் எங்களுக்கு சரியான டிசிஷன் நினைக்கிறேன். அங்கே இருக்கும்போது கூட நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தோமா என்னன்னு தெரியல. எங்கள் ஊரில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய பலங்க. அது அங்கே உள்ளவங்களுக்கு அது வேல்யூ பண்ண தெரில நிறைய பேருக்கு. அது பயங்கரமான ஸ்ட்ரென்த்து. சிட்டியில் உள்ளவங்களாம் அவங்க பேரண்ட்ஸை தனியாக வச்சுட்டு அவங்களுக்கான கவலை, அவங்கள யாரையுமே டேக் கேர் பண்ண முடியல, எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் இது எதுவுமே இல்லாமல் இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. நம்ம பெரிய ஒரு இதில் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு பெரிய பலமாக இருக்குது. சில ஃபெஸ்டிவல் போனோமா, போயிட்டு வந்தோடனே மழை, சரியான மழை. அப்பாவுக்கு முடியல, அன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் பண்ணி அப்பா வந்தாங்க.
பாருங்களே, எங்கள் மாமா காலையில் விழுந்துட்டாங்க. அப்பா ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனாலும் சில விஷயங்கள் சைடில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம அங்கேயும் அவங்களையும் பார்த்துக்குறோம், இங்கேயும் பார்த்துக்குறோம், கோயிலுக்கும் போகிறோம், சாமியும் கும்பிட்றோம், வீட்லேயும் குழந்தைங்க எல்லாம் பார்க்க வந்திருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க. சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணு. அன்றைக்கி திருவிழா, அவங்க யாருமே மீட் பண்ணல. நைட்டு தான் வந்தாங்க. சரியான இடி மின்னல் மழை பெஞ்சிட்ருக்கு. இவங்க பாட்டை போட்டு ஸ்பீக்கரை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. உண்மையிலே ரொம்ப அதான் சொல்கிறேன், அந்த யூனிட்டி, அந்த எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரென்த், அது வந்து ஒரு மாதிரியான அனுபவம், செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு விஷயமும். அதோடு இந்த வேலைலாம் இருக்குது. அப்புறம் நான் வீட்டு வேலை வேறு பார்த்தேன். கொஞ்சம் ரூம் அடித்து அது பெருசு பண்ணேன். அது நடந்துகிட்டு இருந்துச்சு. அதான் இப்போது எடுத்து நான் ரீவைண்ட் பண்ணி அந்த வீடியோலாம் எடிட் பண்ணும்போது நம்ம இவ்வளோ கமிட்மெண்ட்டில் இருந்தோமா, இவ்வளோ விஷயம் பண்ணோமா, நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் நடந்துதா அப்படின்னு ரீகால் பண்ணும்போதே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இப்போது இதெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரென்த்து தானே, அப்போயே சில நேரம் பலகீனம் மாறும் அப்படின்னு என்ன நானே எனக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப அந்த வேலை இந்த வேலைன்னு அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கும். என் தங்கச்சி பசங்களுக்கு முடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி குலசாமி கோயிலுக்கு போனாங்க. அங்கே அவங்களோட போனால் அவங்க லெமன் சாதம் கட்டிட்டு அப்படியே காலையிலே கிளம்பியாச்சு. நல்லா ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸுங்களோட கிளம்பி சிங்கம்னாரின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் தான். அங்கேருந்து எங்கள் சித்தப்பா தான் ட்ரைவ் பண்ணிவிட்டு எல்லோரும் போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டு விளக்கெலாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயே அவங்களுக்கு முடி எடுத்து சாமி குளிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். ஒரு மாதிரி பிஸியாக தான் ஓடிட்டே இருந்துச்சு இந்த தடவை. அண்ணன் பையன்லாம் குட்டி பையன், அவங்களாம் செம்ம ஜாலியாக இருக்குது. அப்படியே ரொம்ப பிஸியாகவே தங்கச்சி பசங்களோட ஒரு மாதிரி என்கேஜாகவே இருந்த மாதிரி இருந்தது. நல்லா தான் இருக்குது. நிறைய என்ன நம்மளுக்கு ஹெல்த் வைஸாக தான் நம்ம இங்கே ரெஸ்ட்டே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஓடிட்டே இருக்குது நமக்கு ஒத்துக்கலையா அப்படின்னு தெரில. அது ஒன்று மட்டும் தான். மற்றபடி ஆனால் உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸாக சூப்பராக இருந்தது. நமக்குன்னு இன்னொரு வெக்கேஷன்லாம் எடுத்து எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்லாம் பண்ண முடியாது பாருங்க. எங்கள் ஊரில் இருக்க கமிட்மெண்ட், எங்கள் ஊரில் இருக்க பிஸியை அதை நாங்கள் ரொட்டீனாக அதை கரெக்டாக நாங்கள் இது பண்ணி இருந்தாலே பயங்கர என்கேஜாக இருப்போம் போல். ஆமாம், உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். நல்லா தூங்குவாளி நல்லா சொன்னோமா மண் இருக்கு. கோயில் கமிட்மெண்ட், வீட்டு வேலை, அப்புறம் நிமிஷா பர்த்டே வருது. சரி ஜூடியோ போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவன் தான் இயர்லிக்குள்ள ட்ரெஸ் ஃபுல்லாக பர்த்டே வச்சு எடுத்துருவான். நிறைய ட்ரெஸ்ஸு, செப்பல் எல்லாம் சேர்த்து நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன் கொஞ்சம் ஆஃபர் நல்லா இருந்துச்சு. மொத்தம் 11,000 10 சம்திங் அவ்வளோக்குள்ளே ட்ரெஸ் எடுத்தா. கலெக்ஷன்ஸ் ஓரளவு நல்லா இருந்தது. அப்படியே பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஐஸுங்க வந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐஸு, குரண்ணா, ராஷ்மிகா எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்தி வேலை வந்துட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஐயா அப்பா இருக்கும்போது தொட்டி கட்டினதுங்க. இப்போ சரி பண்ணி குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க எங்கள் ஊராக வந்தோடனே ஹாப்பியாக அவனோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனோம். எங்கள் மாமியார் மாமனார் எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்களும் ஒரு மாதிரி ஊர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பிஸியாக ஜாலியாக போயிடுச்சு. ஹாய் சொல்லுதேன் சார். டிக்கெட் போட்டேன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் போயிடும். ஏய் சீனி கூட ஒரு மருந்து எங்க ஊர்ல சொல்லி பாப்புலர் ஆச்சுன்னு சொன்னேன்.
அண்ணா இது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. மஞ்சனத்தி தானே அது? மஞ்சனத்தி கிடையாது. அதுதானா அத்தை? நாங்க வந்துட்டு இதுல காய் இருக்குல்ல, இதை ஒத்தனை வைப்பாங்க. நான் இதை தான் ஒத்தனை வைக்கிறது. பயங்கர இந்த இலையெல்லாம் ஒத்தனை வச்சா நல்லது. அவ்வளோ இதை தான் காய் தான் வந்துட்டு ஒன்ன பார்த்தா முறைக்கிறேன். வெளியால் யாரும் வந்துருச்சு. ருத்ரன் ருத்ரன் சாமி இதெல்லாம் கொடுமை. ஆமா அவரே ஓடிட்டு பாரு நல்லா. அது நான் எங்கேயும் ருத்ரன் பண்ணிடுறேன். ஆமா எங்கடா இது யோசிச்சிங்க கடந்து அந்த பார்த்தனே எனக்கு யோசனை வந்துச்சா? குரனா பாரு, ரெட் கார்ல இருந்து பிளாக் கார்ல பார்க்க வித்தியாசமா இருக்காரு. ஐசு ஒன்னே முன்னாடியே உட்கார விட மாட்டாங்க இந்த பக்கி. என்னது இது? வாங்கினது எடுத்துட்டு போனி. அல்வா 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 கொடுக்குது இந்த பிள்ளை எனக்கு. அந்த அண்ணா கொடுத்து விடுறது எதுக்கு நீ என்கிட்ட கொடுக்குற? நீ சொல்ல மாட்டியோ பாய்? பாய். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த குரனா கருப்பு கார்ல பாத்துக்கோங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு ரீச் ஆயிட்டு மெசேஜ் போடுங்கண்ணா. ஏன் இந்த அழுக்கு கண்ட அது கட்டலாம். அது ஒன்று சிலேபி, 2 3 சிலேபி